ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட ஒரு சின்ன டீட்டெயில் வீடியோ தான் இது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அகமதாபாத்லேருந்து மதியம் 1:30லேருந்து 1:40 மணிக்குள்ளே ஒரு ஃப்ளைட், அதாவது போயிங் ஃப்ளைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளைட், அது வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு புறப்பட்டுருக்குங்க. ஸோ புறப்பட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே வந்து அந்த ஃப்ளைட் வந்து ஒரு பில்டிங், அதாவது ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் பில்டிங்கில் போய் இடிச்சிருச்சு. இந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 242 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதில் 10லேருந்து, அதாவது 12 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரூன்னு சொல்லுவாங்க. அந்த பிளேனுக்கான க்ரூ 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா பைலட்டு, 10 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரூ மெம்பர்ஸ், அந்த ஃப்ளைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க. அதை தாண்டி 230 பேசஞ்சர்ஸ் வந்து இதில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 169 மெம்பர்ஸ் வந்து இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல, பட் இது வந்து இனிஷியலாக கிடச்ச ஒரு டீட்டெயில்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். 169 இந்தியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரினர்ஸ், போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர்கள், கனடாவை சேர்ந்தவர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லண்டன், அது யூகே, இவங்களை சேர்ந்தவங்களாம் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ பேர் உயிர் இழந்திருக்காங்க, எவ்வளோ பேரோட பாடிஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ கேதர் பண்ணிகிட்ருக்காங்க. இது எங்கன்னா ஒரு ஹாஸ்டல், காலேஜ், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் போய் இது வந்து இடிச்சிருக்கு இந்த ஃப்ளைட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு சிலர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரிஞ்சோன்னா அதை ஒரு டீட்டெயில் வீடியோ பண்ணுறேன். அதே சமயத்தில் நிறைய பேருக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா அவங்க தான் வந்து இந்த ஏர் இண்டியாவோட இப்போது உரிமை எடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறந்த ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கும் தலா 1 கோடி நிவாரணமாக வழங்கப்படும். அதுக்கப்புறம் அந்த காலேஜோட ஹாஸ்டல் இடிச்சிருக்காங்க பார்த்திங்களா, அதோட பில்டிங் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதை தாண்டி நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாரோட செலவையும் நாங்கள் எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னாள் குஜராத் முதலமைச்சர் அவர்களும் இந்த ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணதாக சொல்லப்படுதுங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸையும் வந்து இப்போ பார்த்துட்ருக்காங்க. எல்லாமே வந்து அங்கே ஒன்று திரண்டு அங்கே என்னெல்லாம் ரெஸ்க்யூ பண்ண முடியுமோ ரெஸ்க்யூ ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கிடச்ச ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ண ஒருத்தர் மட்டும் அலைவாக, அதாவது உயிரோட பார்த்துருக்காங்க. அவரை வந்து அட்மிட் பண்ணி அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க. அவரை வந்து அமைச்சர்கள் போய் பார்த்ததாகவும் சொல்லப்படுதுங்க. ஸோ அதோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நான் கூடிய சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸாக்ட் நம்பர்ஸும் நான் சொல்கிறேங்க. இதை மாதிரி இருக்க மீட்பு பணியில் எல்லாருமே ஈடுபட்டிருக்காங்க. அதே சமயத்தில் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிறதுக்காக ரோட் சைட்லாம் வந்து எல்லாமே பக்காவாக கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த சமயத்தில் இறந்தவங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள்ங்க.